நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். ரொம்ப சந்தோஷம். எஸ், இந்த புன்னகை முகம் எல்லோருக்கும் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நிறைவோடவே இந்த நாளுடைய கதை கேட்கலாமா? சொன்னீங்க கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன் கதைகள் நிறைய என்ன படிச்சிருப்போம். அதில் மேபி இது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு என்ன பண்ணல தெரியல. அப்படி ஒருப்பட்ட ஒரு கதை. சரி. என்ன அப்படின்னா, அவருடைய அந்த கிருஷ்ணதேவராயர் தானே அந்த அரசர் பேர். அவருடைய அரசவைக்கு வந்து புதுசாக ஒரு யானை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த யானைக்கு ட்ரைனிங் பண்ணணும், போர் பயிற்சியெல்லாம் கொடுக்கணும். அப்போ அதுக்கு நல்லா ஹெல்த்தியாக என்ன பண்ணணும், சாப்பிடணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு யானை எவ்வளோ சாப்பிடும் அப்படின்னு சொல்லி. இயற்கையாகவே யானைகள் நிறையாவும் சாப்பிடும், நிறையாவும் நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த யானைக்கு என்ன அப்படின்னா சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த யானை என்ன பண்ண மாட்டேங்குது, சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குது. என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க. சங்கிலியில் கட்டி வச்சு ஃபோர்ஸ் பண்ணி வாயில் அந்த இதெல்லாம் உருட்டி என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அது என்ன பண்ண மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது. அப்போ எல்லாருக்குமே ரொம்ப மன்னர் கோவமாகி போச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி என்ன பண்ணியிருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம். இது வந்து சாப்பிட மாட்டேங்கன்னா அது சாப்பிடாம இருந்து சீக்கிரம் வந்து செத்து போகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாருமே பெரிய பெரிய அதிகம் எல்லாரும் போட்டு கடிச்சு தின்னு எடுக்கிறாரு. ஒழுங்காக அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதை சாப்பிட வைக்கிங்க பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் செட் ஆக மாட்டேங்குது. சரி, அப்போ வந்து ஒரு எப்பவும் போல தெனாலிராமன் என்ன பண்ணுவார், நான் அதுக்கு தீர்வு சொல்கிறேன்னு வருவார் இல்லையா. இந்த ஆள் இந்த தடவை வரல. இவரே வலுக்கட்டாயமா அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, நீ தான் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லுவீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லு அப்படின்னு. சரி, நாளையிலேருந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு. சரி, எத்தனை ஒரு உனக்கு வேணும் ஹெல்ப்புக்கு அப்படின்னு. ஒரு பேரும் வேண்டாம், நான் மட்டும் இருந்துக்கிறேன் போதும். என்னையா சொல்கிறேன், அவ்வளோ பெரிய யானையா, முரட்டி யானையா, நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்ட்டு அனுப்பி வச்சிட்டார். மறுநாள் போய் பார்த்தா யானை அது வாட்டுக்கு என்ன பண்ணுது, துதிக்கையில் எடுத்து அதுக்கு சாப்பாடு என்ன பண்ணிட்டு இருக்கு, அது வாட்டுக்கு சாப்பிட்டு அந்த இலைதலைகள்லாம் வெட்டி போட்டிருப்பாங்க இல்லையா. என்ன மேஜிக் நடந்துச்சு அதுதான் டவுட் அரசருக்கு. உடனே போய் அவர்கிட்ட கேட்கிறாரு கிருஷ்ணதேவராயர் வந்து தெனாலிராமன்டையோ, என்னையா பண்ண, அது வாட்டுக்கு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படின்னு. ஒன்றும் பண்ணல, அதுக்கான சாப்பாடை போட்டை வச்சுட்டு அது முன்னாடி நான் உட்காந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், சோறு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது 2 நிமிஷம் இப்போ என்னையும் குறுகுறுன்னு பார்த்துச்சு, அதையும் குறுகுறுன்னு பார்த்துச்சு, அதை எடுத்து திங்க ஆரம்பிச்சிருச்சு. சில நேரங்கள் யாரையும் எதையும் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தோம், அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிறப்பான நீதி இந்த கதையின் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிந்திப்போம். தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலை தரிசனம் பார்க்கலாம். புனிதரே அந்தோணியாரே, புண்ணிய பூமி பெரிய காட்டை பாதுகாப்பவரே, எங்கள் புனிதரே. விண்ணாளும் இறைமகனை கரம் கொண்டவா, மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா. விண்ணாளும் இறைமகனை கரம் கொண்டவா, மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா. அலையலையாய் கூடி வந்தோ, நலம் பெறவே நாடி வந்தோ, அற்புதங்கள் கூடி என புரியும் அந்தோணியாரே, வாழ்க
விண்ணாளும் இறைமகனை கரம் கொண்டவா மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா இறைவார்த்தை ஆழ்கடலில் மூழ்கினி முத்தெடுத்தாய் குறையில்லா இறையவனின் இதயத்தின் சொத்தாகினாய் இறைவார்த்தை ஆழ்கடலில் மூழ்கினி முத்தெடுத்தாய் குறையில்லா இறையவனின் இதயத்தின் சொத்தாகினாய் மறையறிவை தாய்ப்பாலாய் அறியார்க்கு ஊட்டினாய் மறையறிவை தாய்ப்பாலாய் அறியார்க்கு ஊட்டினாய் இறையுள்ளத்தை யாமறிந்து வாழ்ந்திட வழி காட்டினாய் வாழ்க வாழ்க என் புனிதரே வழி காட்டும் என் மண்ணின் காவலரே வாழ்க வாழ்க என் புனிதரே வழி காட்டும் என் மண்ணின் காவலரே விண்ணாளும் இறைமகனை கரம் கொண்டவா மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா நெறிப்பிறந்த கிறிஸ்தவரை அறவழி நீ கொணந்தாய் உரிமையில்லா ஏழைகளுக்கு நீதி பெற்று தந்தாய் நெறிப்பிறந்த கிறிஸ்தவரை அறவழி நீ கொணந்தாய் உரிமையில்லா ஏழைகளுக்கு நீதி பெற்று தந்தாய் கற்று தந்தாய் பொது இல்லம் இப்பூமி காத்திட கற்று தந்தாய் மனிதத்திலே புதைந்திருக்கும் புனிதத்தை காணச் சொன்னாய் வாழ்க வாழ்க என் புனிதரே வழி காட்டும் என் மண்ணின் காவலரே வாழ்க வாழ்க என் புனிதரே வழி காட்டும் என் மண்ணின் காவலரே விண்ணாளும் இறைமகனை கரம் கொண்டவா மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா விண்ணாளும் இறைமகனை கரம் கொண்டவா மண் வாழும் எளியவர்க்கு வரம் வேண்டித்தா அலையலையாய் கூடி வந்தோ நலம் பெறவே நாடி வந்தோ அற்புதங்கள் கூடி என புரியும் அந்தோணியாரே வாழ்க வாழ்க என் புனிதரே வழி காட்டும் என் மண்ணின் காவலரே வாழ்க வாழ்க என் புனிதரே வழி காட்டும் என் மண்ணின் காவலரே விண்ணாளும் இறைமகனை கரம் கொண்டவா மண் வாழும் எளிய
அடியவர்க்கு வரம் வேண்டித்தா. மிக சிறப்பான ஆலை தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள், இன்றைய தளம் நமக்கு என்ன சிந்தனையை கொடுக்க போகிறது? ஸோ இன்னைக்கான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில இருந்து நாம எடுத்துக்கொண்ட ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கவுங்கள அவங்கவுங்க போக்கில் விட்டு அவங்கவுங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வேலையை செய்வாங்க அப்படிங்கிறது. இதே கதை இந்த சில நேரங்கள் சில குழுக்கள் உண்டு, புத்தகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டீம்ஸ் நிறையா எல்லா ஊர்களையும் எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது அவங்க அந்த வீக்கெண்ட் மீட் பண்ணுவாங்க ஏதாவது லைப்ரரியில். அப்போ வந்து அவங்க படிச்ச ஒரு புத்தகத்தை பற்றி, இப்போ மேபி அதே புத்தகத்தை இன்னொருத்தர் படித்த நபரும் இருப்பார். அப்போ அவங்க 2 பேரும் அதை ஷேர் பண்ணுறப்போ 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த கதையை நரேட் பண்ணுவார், அவர் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணுவார், நரேட் பண்ணுவார். ஒரு டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் மல்டிபிள் வியூஸ் நமக்கு என்ன பண்ணணும்னா கிடைக்கும். அப்போ எங்கள் ஊரில் இருக்கிறப்போ நான் இது வந்து ரெகுலராக சண்டே வந்து ஒரு லைப்ரரிக்கு போகிறது வழக்கம். அப்போ இந்த ஸ்டோரி வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. டிஸ்கஸ் பண்ண மீன்ஸ் படித்த ஒரு கதையை அப்படியெல்லாம் சும்மா கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா யாராவது. அப்போ இந்த கதை சொல்லி ஏதாவது சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணார். அப்போ டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் தோணக்கூடிய சிந்தனை இதுதான். அந்த இடத்துல யார் அவங்கவுங்க விட்டு அவங்கவுங்க மனநிலைக்கு அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அதில் ஒருத்தருடைய ஒப்பீனியன், ஏன் அந்த யானை வந்து முதல் 2-3 நாட்கள் சாப்பிடாம இருந்தது. அப்போ அது ஏதோ ஒரு விஷயத்துல தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்க விருப்பப்பட்டுச்சு, தனிமைப்படுத்திக் கொள்ள விருப்பப்பட்டுச்சு. அப்போ அந்த தனிமை அதுக்கு கிடைக்காததுனால அது என்ன பண்ணலாம், சாப்பிடாம இருந்திருக்கலாம். ஆனா தெனாலிராமன் வந்தப்போ எந்த இதுவும் வேணான்னு சொல்லிட்டான். ஸோ அப்படிங்கிறப்போ அது ஐசோலேஷன் அது கரெக்டாக தனிமைப்படுத்திக் கொள்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இவனை பார்த்துச்சு, இவன் அவன் வேலையை பார்த்தா அது வேலையை என்ன பண்ணுச்சு பார்த்துச்சு. ஸோ இப்படி ஒரு ஸ்டோரி அந்த இதுக்குள்ள இப்படி இருக்கலாங்கிற ஒரு யூகம், அது இதுதான் கரெக்ட்லாம் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் அந்த கதை குறித்த யூகங்கள் எப்படிலாம் அவங்க வேற வேற பெர்ஸ்பெக்டிவ் எப்படிலாம் நீங்க பாத்தீங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றப்போ. அப்போ இந்த ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றப்போ அந்த டாபிக் அடுத்து எப்படி மாறுச்சுன்னா, இந்த ஐசோலேஷன் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் முதல் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும், சுகமா இருக்கும். ஓகே, நம்ம தனியா இருக்கிறோம், யாரும் நம்மள கேள்வி கேட்க ஆள் கிடையாது, நம்ம நினைச்சதை செய்யலாம், இஷ்டம் போல இருக்கலாம். அப்ப நாளடைவுல இந்த ஐசோலேஷன்ஸ் என்ன பண்ண செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரை சிந்திக்கிறத ஃபர்ஸ்ட் தடை செய்யும். ஏன்னா மல்டிபிள் திங்கிங் என்ன ஆகும், போகும், நிறைய விஷயம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஏதோ ஒண்ணுல போயிட்டோம்னா அதுல அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்ப அதுல இருந்து வெளிவரணும் அப்படின்னா, அந்த ஐசோலேஷன்ல இருந்து வெளிவரணும், இப்படி நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் போவாங்க. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற விஷயமும் அதுதான். நாம தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்களை நாமே தனிமைப்படுத்திக் கொள்கிறோம். தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிறது வெறும் ரூம் கதவெல்லாம் மூடிட்டு என் வீட்டுக்குள்ள நான் மட்டும் தான் இருக்கிறேங்கிற தனிமை கிடையாது. நம்ம கூட 10 பேர் சுத்தி இருந்தாலும் நம்ம அவங்களோட பேசாம நம்மள என்ன பண்ணிக்குவோம், தனிமைப்படுத்தி வச்சுக்கோம். சில நேரங்கள் நம்மளால எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அந்த வேலைகள்ல நிரந்தரமா என்ன பண்ண மாட்டோம், மூழ்கி லயத்து போய் செய்யக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு அப்படி என்ன பண்ணிருக்க மாட்டோம், இருந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒண்ணு சேஞ்ச் ஆகி ஏதோ ஒண்ணு என்கிட்ட மாறிடுச்சு, என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால ஐசோலேஷனை உடைச்சிக்கிட்டு வெளியே வர முடியல. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இருந்து நான் வெளிவருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதல் விஷயம், அந்த என்வாயரன்மெண்ட்டை என்ன பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணி தொலைங்க. எந்த இடத்துல உங்களை நீங்க ஐசோலேட் பண்ணிக்கிட்டீங்கிறது உங்களுக்கு தான் என்ன பண்ணும் தெரியும். இப்ப நான் எல்லா ரூமையும் போட்டுட்டு என்னோட வீட்டுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கலாம், தனிமைப்படுத்தி வச்சிருக்கலாம், யாரோட பேசாம இருக்கலாம், ஏதோ சம்திங். சில நேரம் எல்லாரும் இருக்கின்ற பொழுதும் கூட நான் என்ன பண்ணுவேன், மத்தவங்ககிட்ட பேசாம அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் போது நம்ம எப்படி இடத்த மாத்தினா அது சேஞ்ச் ஆகும். சிம்பிள். அந்த இடத்துல நான் இது வரைக்கும் பேசாம நான் ஒரே இடத்துல சேர்ல நான் உட்கார்ந்துருக்கேன் இல்லையா, அங்க இருந்து எந்திரிச்சு போய் மத்த 2 பேர்கிட்ட பேசுறது தான் சேஞ்சிங் என்வாயரன்மெண்ட். என் வீட்டு கதவை மூடிக்கிட்டேன், வீட்டுக்குள்ள நான் மட்டும் தனியா உட்காந்துருக்கேன் இல்லையா, அந்த கதவை திறந்துட்டு வெளியே போய் ஒரு 4 பேரை பார்க்கறது, அதுதான் சேஞ்சிங் என்வாயரன்மெண்ட். ஸோ அப்படிப்பட்ட சூழலை மாற்றுகின்ற பொழுது இப்படிப்பட்ட இடத்துல இருந்து வெளிவர முடியும். எஸ், கண்டிப்பா சேஞ்சிங் என்வாயரன்மெண்ட் ரொம்ப முக்கியம் இந்த தனிமையில இருக்கும் பொழுது. அதை நானும் செய்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வேந்தர் நீரே, கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தரவரே. கடவுளே அனைத்து
வேந்தர் நீரே, கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்நிகழ்வின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மனம் மகிழ்கின்றது. தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்நிகழ்வில் எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மகிழ்கின்றோம். இந்நிகழ்வில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் எண் 47. இத்திருப்பாடல் தாவீது அரசரால் அல்ல, கோராக்கியரின் புகழ்பாவாக, அதாவது கோராக்கியரின் பாடக தலைவர்களாக, பாடல் குழுவினர்களாக பாடப்படும் ஒரு திருப்பாடல். இத்திருப்பாடல் பல தொடர்புகளை கொண்ட வரிசையுள்ள திருப்பாடலாக அமைகின்றது. இத்தகைய பாடகர் குழுவினர்கள் இந்த திருப்பாடலை மட்டுமல்ல, இதற்கு முன்பு 46, 47, 48 என்று வரிசையாக தங்கள் பாடல்களை, தங்கள் புகழ்பாக்களை பாடியிருக்கின்றார்கள். ஆக இத்திருப்பாடல் இறைவனுக்கு ஏற்றப்பட்ட ஒரு பாடலாக இருந்தாலும் இன்னும் குறிப்பாக இறைவனுக்காக பாடப்பட்ட ஒரு பாடலாக அமைகின்றது. எவ்வாறு எனில், இப்பாடலின் மைய கருவாக இறைவனுக்கு பாடப்பட்ட பாடல், மக்கள் அனைவரும் சேர்ந்து இறைவனை ஆர்ப்பரித்து பாடப்பட்ட பாடல். இதை ஆங்கிலத்தில் கிங்ஷிப் ஆஃப் காட் என்று கூறுவார்கள். அதாவது உலக அரசராம் கடவுளின் நிலையை பார்த்து மனிதர்கள் ஏற்படுத்திய பாடிய ஒரு பாடலாக இது அமைகின்றது. இத்திருப்பாடலின் முன்பு நாம் வாசிக்கின்றோம், நம்மோடு வாழும் கடவுள் என்ற தலைப்பில் பாடல்கள் பாடப்பட்டன. இதுக்கு பின் வருகின்ற பாடல்கள் ஆண்டவரே உலகின் அரசர் என்றும் கடவுளின் திருநகர் என்றும் பாடப்படுகின்ற பாடல்களாக அமைகின்றது. இறுதியாக செல்வம் பயன் அற்றது என்னும் ஒரு கருத்தையும் முன்வைக்கின்றது. 47ஆம் இத்திருப்பாடல் முன்பே கூறியது போல கிங்ஷிப் ஆஃப் காட், அதாவது ஆண்டவரே உலகின் அரசர். இவ்வுலகு அனைத்தையும் படைத்தவர் ஒருவரே, அவர் ஆண்டவரே. அவர் படைப்புகளாகிய நமக்கு அவர் என்றும் முதன்மை படைப்பாக இருக்கின்றார். அதாவது நம்மை உருவாக்கிய அவர் என்றும் நமக்கு அரசராக, என்றும் கடவுளாக இருக்கின்றார் என்றும் பிரதான கருத்தை மறைமுகமாக எடுத்து உரைக்கும் இத்திருப்பாடல் கடவுள் நமக்கு அரசராக இருக்கின்றார் என்றும் மைய கருத்தை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றது. இப்படி மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் ஏற்று வைக்கின்ற ஒரு கருத்தாக ஆண்டவர் உலகின் அரசர் என்பதை உணர வைக்கின்றது. அதை உணர்ந்து கொள்ள நாம் இத்திருப்பாடலின் உள்ளே பயணிப்போம். இத்திருப்பாடலின் வசனங்கள் 1 முதல் 3 வரை மக்களை அக்களிப்புடன் எடுத்து கூற வைக்கின்ற பாடலாக அமைகின்றது. அதாவது மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் கைகளை கொட்டி ஆர்ப்பரித்து ஆரவாரமாக பாடுகின்ற ஒரு பாடலாக அமைகின்றது. எபிரேய காலத்தில் அரசர்கள் போருக்கு சென்று தங்கள் ஊர்களுக்கு வரும்பொழுது மக்கள் அதை கொண்டாடுவார்களாம். ஆர்ப்பரித்து கைகளை கொட்டி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிப்பார்களாம். தங்கள் இலைத்தலைகளை, பூக்களை எடுத்து கொண்டு வந்து அரசர்கள் மீதும் படை பிரிவினர்கள் மீதும் எடுத்து வீசி, எடுத்து தூவி அவர்களின் வெற்றியை கொண்டாடுவார்களாம். அப்படிப்பட்ட வெற்றியை கடவுளுடன் கொண்டாட இம்மக்கள் கைகளை கொட்டி ஆர்ப்பரித்து பாடுகின்றார்கள். ஆக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், கடவுள் அரசராக இருக்கின்றார், உலக அனைத்திற்கும் ஆண்டவராக இருக்கின்றார். அவர் மீது ஏற்றப்படும் இந்த புகழ்பா, அவருக்காக பாடப்படும் இந்த புகழ்பா அவரது வெற்றியை நமக்கு எடுத்து கூறுகின்றது. இதற்கு அடுத்து வருகின்ற வசனங்கள் அவரின் உரிமை சொத்தாகிய மக்களுடன் என்றும் அவர் வாழ்கின்றார் என்று எடுத்து கூறுகின்றது. யார் அந்த உரிமை சொத்து? நீங்கள், நான், நம் அனைவரும் அவர் உரிமை சொத்தாக இருக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட நாடோ ஒரு குறிப்பிட்ட மக்களினமோ அல்ல. கிறிஸ்துவத்தில், இறைவனில், தந்தையாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் நம்பிக்கை கொள்ளாதவர்களும் அனைவருக்குமாக அவர் வாழ்வு ஏற்படுத்துகின்றார். ஆக
உலக அனைத்தில் வாழும் மக்கள் அனைவருக்கும் அவர் ஆண்டவர் என்பதை எடுத்து கூறுகின்றது. கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோருக்கும் அவர் வாழ்வு ஏற்படுத்துகின்றார். இத்தகைய தந்தையாக அவர் விளங்குகின்றார் என்று எடுத்து கூறுகின்றது. இதற்கு பின் வருகின்ற வசனங்கள், கடவுள் உலகின் வேந்தர், அவர் பிற இனத்தார் மீது ஆட்சி செலுத்துகின்றார், ஆக தம் அரியணையில் வீற்றிருக்கின்றார் என்று எடுத்து கூறுகின்றது. அவர் தம் இனத்தார் பிறவினத்தார் என்று பிரிக்காமல் அனைவரும் மக்களாக பார்க்கும் ஒரு தந்தை. ஆக அந்த தந்தையின் கரங்களை பற்றி கொள்ளும் மக்களுடன் பற்றி கொள்ளாத மக்களுடன் என்றும் அவர் கரம் கோர்க்கின்றார். என்றும் தம் கரத்தை நழுவாது அவர் பிடித்து கொள்கின்றார். ஆக கடவுளின் கரத்தை பற்றி கொள்ளும் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திட, நம் தினந்தோறும் வாழ்வில் அவரது கரத்தை பற்றி கொள்ளும் மகன்களாக, மகள்களாக, தாய் தந்தையர்களாக நாம் இருந்திட, அவரது அன்பை ருசித்திட ஜபத்தின் வழியாக அவருடன் இணைவோம். இந்த ஜபம் என்னும் ஒரு கொடையின் வழியாக தந்தையின் அன்பை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆக தினந்தோறும் நாம் ஏறெடுக்கும் ஜபங்கள் இறைவன் நம்மீது வைத்துள்ள கரத்தை விலகி விடாமலும், அவர் நம்மீது வைத்துள்ள கரத்தில் இருந்து நாம் விலகி விடாமலும் அந்த கரத்தை பற்றி கொள்ள உதவுகின்றது. ஆக எந்நாளும் தந்தையுடன் சேர்ந்து வாழும் பிள்ளைகளாக, அவரது அன்பில் நிலைத்திருக்கும் மக்களாக வாழ ஜெபிப்போம். ஜெபம். எங்கள் அன்பான தந்தையே, நீர் எந்நாளும் எங்களுடன் இருந்து எங்களுக்கு ஆசீர் தந்து எங்கள் வாழ்வை மாற்றி நாங்கள் ஒளிமிக்க வாழ்வில் வாழ, ஒளியின் மக்களாக வளர உமது ஆசீருடன் உமது அருளும் எங்களுக்கு தந்து எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் அருளும் ஆசீரையும் உமது கொடைகளையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் எந்நாளும் உமது கரத்தை பற்றி கொள்ளும் பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள் புரியும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை என்னை நானே நான் தனிமைப்படுத்தி கொள்கின்ற பொழுது அந்த தனிமையிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ள நான் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன? தனிமையிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய அடுத்த செயல், இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த சேஞ்சிங் என்வாயன்மெண்ட், அது ஒரே நாள்ல நம்ம அந்த இடத்துல அந்த தனிமையிலிருந்து வெளியே அப்படி வந்துட்டு ஓகே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், அப்புறம் நம்ம 4 பேர்கிட்ட போய் பேசினா சரியாயிடுமானா கிடையாது. அடுத்து நம்ம இதுதான் பண்ணணும். என்ன அப்படின்னா எவ்ரிடே நம்மளுடைய அந்த பர்பஸை அப்படியே தொடர்ந்து செய்யணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வெளியே போயிட்டு வரலாம். இப்போ நம்ம இதுதான் இருக்க ஐசோலேஷன் பண்ணிட்டு நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸோ இல்லை ஒரு 1/2 hour நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம். அது நம்மளுடைய சேஞ்ச் ஆஃப் அந்த நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வெளியே வர முடியும். ஸோ ஐசோலேஷன், அடிக்ஷன் இது மாதிரியான இடங்கள்ல இருந்து வெளிவர விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு இந்த பக்கம் வழியாக போனால் எனக்கு டெம்ப்ட் ஆகுது, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா சிகரெட் அடிக்கிறதுக்கோ தண்ணி அடிக்கிறதுக்கோ எனக்கு தூண்டுகிறது அப்படின்னா அந்த இடத்த விட்டு மாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைரக்ஷனை மாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 1 நாள் 2 நாள் இல்லை. அந்த எண்ணம் என்னை விட்டு போற வரைக்கும் அந்த பக்கமே நான் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஸோ அப்போ பர்பஸாவே இதை நாம் செய்ய கற்றுக்கொள்கின்ற பொழுது அது ஐசோலேஷனாக இருந்தாலும் சரி, அடிக்ஷனாக இருந்தாலும் சரி, அதுல இருந்து வெளிவர முடியும். இன்னும் எப்படிலாம் வெளியே வரலாம்ன்றதை தொடர்ந்து நம்ம சிந்திப்போம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மே 16 புனித நெப்பமூசின் யோவான். பொஹேமியா நாட்டில் நெப்பமுக் என்ற பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1345ஆம் ஆண்டு பிறந்தார் நெப்பமூசின் யோவான். குழந்தை பருவத்தில் கடுமையான நோயுற்ற இவரை இவரது பெற்றோர் இறைவனுக்கு அர்ப்பணித்து நோய் நீங்கும்படியாக வேண்டுதல் செய்ய நெப்பமூசின் பூரண குணமடைந்தார். தன் பெற்றோர் இறைவனிடம் வேண்டுதல் செய்தபடி தன் வாழ்வினை அருட்குருவாக அர்ப்பணித்த நெப்பமூசின் தனது செறிவான மறையுரையினால் பிராக் நகரைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை மனம் மாற்றினார். பிராக் நகர மக்களுக்கு இறைபணிகள் செய்து அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்தில் பங்கு கொண்ட அருட்தந்தை நெப்பமூசின் தன் மறைமாவட்ட ஆயரால் முதன்மை குருவாக உயர்த்தப்பட்டார்.
நெப்பமூசினின் மறையுரைகளை செவிமடுத்த அந்நாட்டு அரசி மனமாற்றம் அடைந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க நெப்பமூசின் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கினார். பொஹேமிய அரசன் 4ஆம் வென்சிலாஸ் தன் மனைவியின் பாவ அறிக்கையினை வெளியிடும்படி நெப்பமூசினை துன்புறுத்த இதனை கடுமையாக எதிர்த்த நெப்பமூசின் சிறையில் அடைக்கப்பட்டார். அரசியின் பாவ அறிக்கையினை வெளியிடாத காரணத்தினால் சிறையில் துன்புறுத்தப்பட்ட அருட்தந்தை நெப்பமூசின் கிபி 1393ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் நாள் நெருப்பில் தள்ளப்பட்டு பின் ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். தன் உயிரே போனாலும் பாவ அறிக்கையினை வெளியிடாமல் கத்தோலிக்க திருச்சபையின் ஒப்புரவு அருட்சாதன முத்திரையினை பாதுகாத்த அருட்தந்தை நெப்பமூசினை திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் கிபி 1729ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் நாள் புனிதராக உயர்த்தி தவறாக தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவோரின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித நெப்பமூசின் யோவான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னித்து அவர்களை அன்பு செய்து வாழ்வதற்கு இறைவன் வரமருளும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். தனிமையிலிருந்து என்னை நான் வெளியே எடுத்துட்டு வரணும், வெளியே கொண்டு போகணும், நான் இதுலயே எங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னா சில காரியங்கள் நம்ம செய்யணும், அதுக்கு வழிகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனிமை அப்படிங்கிறது நான் நிறைய நேரங்கள் சொல்லுவேன், இது நம்ம பயன்படுத்துவதை பொறுத்து தான் இது வரமாகவும் சாபமாகவும் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாபமாக இருக்கிற பொழுது எப்படி அதை சரி செய்யணும் அப்படிங்கிறது. அப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சாபமாக இருக்கின்ற பொழுது இந்த தனிமையில சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் நிறைய வரும், நிறைய வேலை செய்வாங்க, நிறைய அதுக்காகவே தங்களை தனிமைப்படுத்திக்குவாங்க. ஓகே, இந்த ஒர்க்கெல்லாம் எஃபெக்டிவா பண்ணணும்னு சொல்லி சில நேரங்கள் காலப்போக்கில் என்னவா மாதிரி இருக்குன்னா, அந்த தனிமையை அவங்களை என்ன பண்ணாது, திங்க் பண்ண விடாது, ஃபோக்கஸ் பண்ண. ஸோ அப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் ஒரு வேலையை கவனத்தோடு என்னால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஏன்னா எனக்கு செய்யணும்னு 1008 வேலைகள் என்ன பண்ணுது மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குது, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, அதை செய்ய முடியல அப்படின்லாம் சொல்றவங்களுக்கு வெரி சிம்பிள். அந்த தனிமையிலிருந்து அந்த தனிமையை போக்கிக் கொள்வதற்கு சின்ன சின்ன வேலைகள்ல அந்த சின்ன குழந்தை வளரும் போது அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், குப்புற விழ கத்துக்கும், அப்புறம் அந்த குப்புற விழுதுக்குள்ள தவழுவதற்கு கத்துக்கொள்ளும், அப்புறம் நிற்கும், நடக்கும், அப்படி ஸ்டெப். அப்போ அந்த பருவத்திற்கு ஏற்றார் போல அது குழந்தை செய்வது போல நாமும் முதல்ல இருந்து சின்னதுல இருந்து என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ணும். அப்போ அன்னைக்கு முடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன வேலையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செய்ய தொடங்க வேண்டும். ஓகே, இன்னைக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நான் தனிமையா ரூம்ல என்ன பண்றேன், கதவுகளெல்லாம் மூடிக்கிட்டு நான் வாட்டுக்கு இருக்கிறேன், என்னால ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய முடியல, வீடு கண்டமானிக்கு இருக்குது, அன்னைக்கு வீட்டை கிளீன் பண்ணுங்க, அவ்வளவு போதும். வேற எதுவுமே சிம்பிள் சின்ன வேலையில இருந்து தொடங்கணும்னு சொன்னோம். சோ வீட்டினுடைய வேலையை சின்ன வேலையை நம்ம எடுத்து அதை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய விஷயத்துக்கு மாறிக்கொள்ள. கண்டிப்பா தனிமையில இருக்கிறவங்களுக்கு இது உண்மையாவே பயன்படும். இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம் பார்த்த பகுதி பார்க்கலாம். எது பொது புத்தி முன் அபிப்பிராயம்? இதோ ஒரு கதை. ஒரு நாள் ஒருவர் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பினார். கொஞ்ச நேரம் சென்றதும் கார் டயர் பஞ்சராகிவிட்டது. வண்டி பஞ்சரான இடம் ஒரு மனநல மருத்துவமனை அருகிலே. சுற்றும் முற்றும் ஏதாவது மெக்கானிக்கு கடை இருக்கிறதா என்று பார்த்தால் எதுவுமே இல்லாததால் அவரே கலட்டி ஸ்டெப்னியை மாற்றலாம் என்று முடிவெடுத்தார். வேலையில் இறங்கினார். ஜாக்கி போட்டு காரை உயர்த்தி பஞ்சரான சக்கரத்தின் போல்ட்டுகளை கலட்ட ஆரம்பித்தார். கலற்றிய அந்த பஞ்சரான சக்கரத்தை வைத்துவிட்டு அந்த 4 போல்ட்டுகளையும் ஒரு கையிலே பத்திரமாக வைத்து கொண்டு டிக்கியில் இருக்கின்ற ஸ்டெப்னி என்ற அந்த மாற்று சக்கரத்தை எடுத்து வர சென்றார். ஒரு கையிலே ஸ்டெப்னியை உருட்டி வந்தபோது அந்தோ பரிதாபம், கால் இடறி அவர் விழ, இவர் அலங்கோலமாய் விழுந்துவிட, கையிலே இருந்த 4 போல்ட்டுகளும் அருகிலே இருந்த சாக்கடை கால்வாயில் விழுந்தே விட்டன. எப்படி எடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அங்கே வந்தார் ஒருவர். ஏதாவது பிரச்சனையா சார் என்று கேட்டார். அப்படி கேட்டவர் பக்கத்தில் உள்ள மனநல மருத்துவமனையின் நோயாளி போல தெரிந்தார். அந்த உடையிலும் அவர் இருந்தார்.
உடனே இவர் சூசகமாக இப்படி யோசிக்கலானார், எப்படியாவது இவரை சாக்கடையில் இறக்கி அந்த 4 போல்ட்டுகளையும் நட்டுகளையும் எடுத்துவிட வேண்டும். இப்படி முடிவெடுத்தபடி நடந்த கதையை அவரிடம் கூற, சாக்கடையில் விழுந்த போல்ட்டுகளை எப்படி எடுப்பது, அதுதான் யோசிக்கிறேன் என்று இவர் சொல்ல, திட்டமிட்டபடி இவர் சொல்லிக்கொண்டே இழுத்து கொண்டிருக்க, உடனே அவர் இதோ நான் எடுத்து விடுகிறேன் என்று சாக்கடையில் அவர் பாய்ந்து விடவில்லை. அப்படியா என்று நிதானமாக கேட்டுக்கொண்ட அவர் கொஞ்சம் தான் யோசித்தார். இப்படி ஒரு ஐடியா கொடுத்து விட்டார். சார், இப்போ உங்களுக்கு போல்ட் தானே வேணும், மற்ற 3 சக்கரத்திலே இருந்து தலா ஒரு போல்ட்டை கழற்றி இந்த சக்கரத்தில் 3ஐயும் மாட்டி ஓட்டி செல்லுங்கள். கொஞ்ச தூரத்தில் தான் மெக்கானிக்கல் கடை இருக்கிறது. 4 போல்ட்டுகளை வாங்கி 4 சக்கரத்திலும் மாட்டிக்கொள்ளுங்கள், அவ்வளவுதானே. இப்படி சொன்னவரிடம் ஆச்சரியத்துடன் அவர் கேட்டார், இவ்வளவு தெளிவாக இருக்கிறீங்களே, நீங்க எப்படி இப்படி இந்த மனநல மருத்துவமனையில்? அதுக்கு இப்படி சொல்லிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டே போனாராம் அந்த மனநோயாளி. சார், இந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லாரும் முட்டாளும் இல்லை, உங்களை மாதிரி வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாரும் புத்திசாலியும் இல்லை. எப்பொழுதுமே ஒருவர் தோற்றத்தை வைத்து எதையும் முடிவு செய்யாதீர்கள். இதோ மனநலம் குறித்த சில தவறான பார்வைகள். வன்முறை எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள் எப்போதும் ஆபத்தானவர்கள், வன்முறையில் ஈடுபடுவார்கள். உண்மையில் அவர்கள் அப்படி செய்வதே இல்லை. அவர்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். பெரும்பாலான மனநல பாதிப்பு உள்ளவர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். பேய் தீய சக்திகளின் வேலைதான் இது, செய்த பாவத்திற்கான தண்டனை தான் இது, செய்வினை பாதிப்பு தான் இந்த மனநல குறைவு. இப்படி ஒரு தவறான புரிதல். உண்மையில் மூளையில் சுரக்கும் வேதிப்பொருள்களின் ஏற்றத்தாழ்வு அல்லது மரபியல் காரணங்கள் தான் இதற்கு அடிப்படை. இன்னொரு தவறான புரிதல், மன உறுதி இல்லாத பலவீனம் கொண்டவர்கள் இவர்கள். உண்மையில் மனநல பாதிப்பு என்பது ஒருவரது குணநலம் சார்ந்த பலவீனம். சும்மா தைரியமாயிரு என்று சொன்னால் சரியாகி விடுவார்கள். இன்னொரு தவறான புரிதல், திருமணமாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். எவ்வளவு பெரிய ஆபத்தான மூட நம்பிக்கை இது. இன்னும் அது தீவிரமாக கூடும். இது மற்றொரு நபரின் வாழ்க்கையை பாதிக்கும் அல்லவா? அப்புறம் வேலை செய்ய தகுதி இல்லாதவர்கள் அவர்கள். உண்மையில் உலகில் பல வெற்றிகரமான தொழில் அதிபர்கள், கலைஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் மனநல போராட்டங்களை கடந்தவர்கள்தான். சரியான ஆதரவு கிடைத்தால் அவர்கள் மற்றவர்களை விட திறமையாக செயல்படுகிறார்கள். அதான் சரிதாங்க. உண்மையிலே உச்சக்கட்ட மனநிலை பிறழ்வு என்பது எது தெரியுமா? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, எங்கேயும் எதுவும் சரியில்லை, இங்கேயும் எதுவும் சரியில்லை, நான் மட்டும்தான் சரி. இதுதான் உச்சக்கட்ட மனநிலை பிறழ்வு. நல்ல வேலை அந்த லிஸ்ட்ல நீங்க இல்ல, வாழ்த்துக்கள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். தனிமையில் இல்லை ஒரு அடிக்ஷன்ல ஏதோ ஒரு மாறுபட்ட சூழலில் நான் மாட்டிக்கொண்டு உழன்றுகின்ற பொழுது அந்த சூழலில் இருந்து நான் வெளிவர செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? நான் ஒரு அதர் சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்த்தேன். அப்போ அந்த பொண்ணு கிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க வந்து தனிமையில இருக்கணும்னு விரும்புறீங்க, எதனால உங்களால வெளியே வர முடியல? அது ஒரு அடிக்டடாவே ஆயிடுச்சு. ரீசன், ஒருத்தவங்க அவங்கள வந்து லவ் பண்ணி ஏமாத்தி விட்டுட்டு போயாச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருந்துட்டே இருக்கு, அந்த வலி இருந்துட்டும் இருக்கு. என்னால அதை விட்டுட்டு வெளியே வர முடியல, நான் நானாவே இல்லை, நான் யார்ட்டையும் பேசல, நான் இப்படி இருக்கவே நான் வந்து விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்க சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க அதை விட்டுட்டு வெளியே வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, விருப்பப்படுறீங்களா? நினைக்கிறதா சார், ஆனா என்னால் முடியல. இப்ப நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன் சார். இப்பவே வந்துருங்க. அதுக்காக நீங்க வந்து இன்னும் காலம் வந்து கடத்திட்டே இருக்கக்கூடாது. கடத்திட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. இதுதான் அடுத்த பாயிண்ட்டும். நம்ம இப்போ தனிமையில இருக்கும் பொழுது நம்மளை தயார்படுத்திக்கலாம். இப்போ இதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம், நம்ம இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னா நம்ம இப்படியே தான் இருந்துட்டே இருக்கணும் காலம் கடைசி வரைக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இம்மிடியட்டா நம்ம உடனே சேஞ்ச் ஆகிறதுக்கு தெரியாது. கண்டிப்பா சில நேரங்கள் இது ஒரு 2 விதமான மனநிலையில் இருக்கும். ஒன்று என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த சூழல், நான் இதுல என்ன பண்ணிக்கிறேன், இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று. அது வலி கொடுக்குற ஒரு சூழ்நிலை இல்லை ஜோ. அப்ப நம்ம அதுல இருக்கிறது நல்லது இல்லைல்ல. ஆனா என்ன ஆயிரும்னா, அந்த தனிமையில இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஓகே, இது எனக்கு வலியை கொடுத்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதுல இருக்கிறேங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. இன்னொரு சூழல் என்னன்னா, ஃபீல் பர்ஃபெக்ட், நான் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ணி அந்த அடிக்ஷன்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் நான் வெளியே வந்து அதுக்கப்புறம் அந்த தனிமையில இருந்து வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னு. இது ரெண்டுமே எதுவுமே நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி
ஒரு எண்ணம் எனக்குள்ள உதித்து விட்டது, இது சரியில்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எனக்கு சரியில்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா அது வந்து வெளியே வந்துடணும். ஏன்னா அந்த எண்ணம் வந்து சாதாரணமாக திடீர்னு தோணக்கூடிய ஒரு எண்ணம் அல்ல, அது வந்து ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அப்போ இந்த உணர்த்தின தருணம் சரியா வர்ற வரைக்கும் நான் மற்ற விஷயத்தெல்லாம் அதை சரி பண்ணிக்கிறேன், எதை சரி பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் கடைசியில் வரேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் மொமெண்ட், பர்ஃபெக்ட் டைம், ஃபீல் ரெடி அப்படிங்கிறது வரவே வராது. ஸோ அப்போ தோணுச்சா அந்த டைமே வெளியே வர கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த மாதிரியான அடிக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே கொண்டு வரும். கண்டிப்பா இன்னும் தனிமையிலிருந்து வெளியே வருவதற்கு வழிகள் ஏராளமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான மகிழ்ச்சியான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை நானே தனிமைப்படுத்திக் கொள்ள முற்பட்டேன். ஆனால் அது எனக்கு காலப்போக்கில் பிடிச்சி போச்சு. அந்த காலப்போக்கில் பிடிச்சி போனதுனால நான் ரொம்ப அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். என்னால் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற பொழுது அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகள் என்னென்ன அதை தான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க, மிக மோசமான ஒரு நிலையில நம்மளை தள்ளி விட்டுரும், நம்ம இப்படி இருந்தோம் தனிமை நிலையில அப்படின்னா எப்படி அப்படின்னா அந்த ஸ்க்ரீனிங் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்போ பாரு வந்து நம்ம அந்த மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருப்போம். அதில் நிறைய நல்ல காரியங்களை குறித்தும் பேசுவாங்க, கெட்ட காரியங்களை குறித்தும் பேசுவாங்க. நம்ம இந்த தனிமையில் இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன மூடில் இருக்கோமோ அதே தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுக்காக தோணும். ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஓகே இப்படி பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை இப்படி உலகத்தை விட்டு இப்படி போகிறதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, நிறைய எவ்வளோலாம் கேட்கக்கூடாத காரியங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சீரழிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்க இந்த தனிமை நிலையை விட ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம். விஷயம் ஏன்னா தனிமையில் இருக்கிறப்போ இயல்பாகவே சிலருக்கு என்ன ஆகாது அப்படின்னா பேச தோணாது. யாருக்கும் கால் பண்ணி என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. மெசேஜ் பண்ணுறதுமே ரொம்ப ஸ்டார்டிங்கில் என்னன்னா பேசக்கூடிய கம்யூனிகேஷன் குறையும். அடுத்து டெக்ஸ்ட் சேட் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா குறையும். ஒரு இடத்துல அவங்களே ஃபுல்லாக என்ன பண்ணிக்குவாங்க, தனிமைப்படுத்தி அவங்களுடைய வேர்ல்டு, அந்த வேர்ல்டுக்குள்ளே யாரையும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இவங்களும் அந்த வேர்ல்டை விட்டு வெளியே வரவும் மாட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப மோசமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஆகும். அப்போ இந்த நேரத்தில் இந்த ஸ்க்ரீனிங் டைம் என்ன ஆகும்னா இது இன்னும் கூட கொஞ்சம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதான் சொல்லுவாங்க, அறியாமையில் இருப்பது தவறல்ல, அதை அறியாமல் இருப்பதே தவறு. அப்போ இந்த அடிக்ஷன்ல மாட்டிக்காம எல்லாரும் இருப்போம் அப்படின்னா சிலர் மாட்டிக்குவாங்க, சிலர் மாட்டிக்காம தப்பிச்சுருவாங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அதை நான் அறிந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறியாமல் அதிலே நான் மூழ்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னும் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு யார் நினைச்சாலும் நான் நினைச்சாலும் என்னால் வெளிவர முடியாது. அப்போ அதை நான் அறிந்து அதிலிருந்து வெளிவருவதற்கு ஸ்க்ரீனிங் டைமை ரெடியூஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். திரும்பவும் பழையபடி யார்கிட்டலாம் நண்பர்கள் கிட்ட மனசு விட்டு பேச முடியுமோ அதை பேச தொடங்க வேண்டும். அதை ஆட்டோமேட்டிக்கா செஞ்சாலும் இதுல இருந்து வெளிவர முடியும். அதனை அறிந்து நம்ம தெளிவாக செயல்படுவோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 32 மீண்டும் நாம் நடமாடுகிறோம். நுண்மொழி நோக்கி பொருள் குழலும் நூற்கு ஏலா வெண்மொழி வேண்டினும் சொல்லாமை நன்மொழியை சிற்றின மல்லார்கண் சொல்லலும் இம்மூன்றும் கற்றறிந்தார் பூண்ட கடன். திரிகடுகம் 32. இன்று இரண்டாம் செய்தி, நூற்கு ஏலா வெண்மொழி வேண்டினும் சொல்லாமை. நூலுக்கு பொருந்தாத, நாம் படித்திருக்கிற நல்ல நூல்களுக்கு பொருந்தாத ஒரு செய்தியை, ஒரு கருத்தை, ஒரு சொல்லாடலை பயன்படுத்துங்கள், சொல்லுங்கள் என்று எவர் சொன்னாலும் நாம் அதை செய்துவிடக்கூடாது. அரசனே சொன்னாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரருடைய அந்த கூற்று போன்று, இல்லை இதுதான் உண்மை, அதை சொல்ல தேவையில்லை என்கின்ற அளவுக்கு துணிந்து நிற்க வேண்டும். எவரும் மிரட்டி கேட்டாலும் சரி, அதான் ஒரு நகைச்சுவை உண்டு தானே, வந்து கேட்பாங்க, மிரட்டி கூட கேட்பாங்க, நீ சொல்லிடக்கூடாது. ஆனால் எதை சொல்லிடக்கூடாது அது தெரியாது, அப்படி ஒரு நகைச்சுவையாக அது போகும். ஆக மிரட்டி கேட்டாலும் அல்லது மயக்கி கேட்டாலும் அல்லது பணத்தை கொடுத்தோ மதுவை கொடுத்தோ கேட்டாலும் இங்கு நூல்களுக்கு பொருந்தாத செய்திகளை, அதாவது தீய செய்திகளை இங்கு நாம் சொல்லிவிடக்கூடாது. நல்ல செய்திகள் தான் இங்கு சொல்லப்பட வேண்டும். வள்ளுவர் இந்த சொல்லுதல் தொடர்பாக ஒன்றை சொல்வார். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பயனில்லாத சொற்களை சொல்லவே கூடாது. சொல்வதானால் எதை சொல்ல வேண்டும்? நல்ல சொற்களை, பயனுள்ள சொற்களை சொல்ல வேண்டும், அவ்வளவுதான்.
பயந்தருகிற சொற்கள், மக்களை வாழ வைக்கிற சொற்கள், இயற்கையை இயங்க வைக்கிற சொற்கள், அந்த சொற்கள் தான் இங்கு நம்மால் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி நல்ல சொற்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது எதற்கு தீய சொற்களை பயன்படுத்த வேண்டும்? அதன் வள்ளுவர் இனியவை கூறல் என்கிற அந்த அதிகாரத்தில் இன்னொரு செய்தியை அவர் பதிப்பார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இங்கே இருக்கிறது, எதற்கு புளிப்பும் கசப்பும் நிறைந்த அந்த காயை போட்டு திருடி கொண்டு நாம் சாப்பிட வேண்டும்? தேவையில்லை. நல்லவற்றை, இனியவற்றை, சுவையானவற்றை நாம் சாப்பிடலாமே. அதை போன்றுதான் நன்மொழிகள் இருக்கின்ற பொழுது எதற்கு வெண்மொழி? வெண்மொழி என்றால் நல்ல மொழி அல்லாத ஒன்று, அறியாமையினால் விளைகின்ற ஒன்று, அது தேவையில்லை. நகைச்சுவை என்பது எல்லாரையும் மகிழ வைப்பதற்கு, சிரிக்க வைப்பதற்கு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், நன்று, அதுதான் நகைச்சுவை. ஆனால் அந்த நகைச்சுவை உருவாக்குகிறோம் என்பதற்காக ஒருவருடைய உடல் குறையை அங்கு சொல்லி நகைச்சுவை உருவாக்குதல் என்பது அது பண்பற்ற செயல். ஒருவேளை சிரிப்பு என்கிற ஒரு பயன் விளையலாம், ஆனால் அது வல்ல அங்கு முதன்மை. முதன்மை என்பது அங்கு பண்பு. அப்போ மாண்பு என்கிற பண்பு அங்கு இருக்க வேண்டும். அதனால தான் ஒரு நேரம் ஒரு சட்டமோ அல்லது ஒரு கருத்தோ வந்தது. அந்த ஒருவர் நொண்டிக்கொண்டோ அல்லது காது கேளாதவர் போன்றோ, பார்வை இல்லாதவர் போன்றோ, அப்படி கூட நாடகத்தில் கதாபாத்திரங்கள் வரக்கூடாது என்றெல்லாம் சொன்ன ஒரு காலம் உண்டு. நோக்கம் என்ன? எந்த உடல் குறையும் வைத்து அங்கு நகைச்சுவையை அங்கு ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இங்கு ஒரு இழிவுத்தன்மையை, ஒரு மாண்பற்ற தன்மையை உருவாக்கிவிடக்கூடாது. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது வேண்டினும். அது இந்த செய்யுளில் வருகிறது. வேண்டினும் என்றால் என்ன? வேண்டும் எனினும் அல்லது வேண்டும் என்றாலும், வேண்டுவதாக இருந்தாலும் என்றெல்லாம் சொல்கிற அந்த செய்திகளுக்கு இணையாக வேண்டினும் என்று வருகிறது. இந்த வேண்டினும் என்பதை இன்னொரு வகையிலும் நாம் சிந்திக்கலாம். மன்றாடினும், மன்றாடுவோமாக என்று சொல்கிறோமே, அதனுடைய நேர்பொருள் வேண்டுவோம், இறைவனை வேண்டுவோம் என்றும் இருக்கிறது. ஜெபித்திடுவோம் என்பது அது வடமொழி சொல், சமஸ்கிருதம். எனவே ஜபம், ஜெபித்தல், ஜெபிப்போம் அதெல்லாம் தவிர்க்கணும். மாறாக மன்றாடுவோம் அல்லது வேண்டுவோம் என்று. இங்கே வேண்டினும் என்றால் இது வேண்டுவதாக இருந்தாலும் இதை நாம் செய்துவிடக்கூடாது. அதாவது நம் அன்புக்குரியவங்க இதை கொஞ்சம் சொல்லிருங்களேன் என்று வேண்டினாலும் அது நூல்களுக்கு ஒவ்வாத ஒரு செய்தியாக, அறமற்ற செய்தியாக இருந்தால் சொல்லக்கூடாது. அதான் ஔவை ஆத்திசூடியிலே ஒன்றை சொல்வார்கள், வஞ்சம் பேசேல். பேசுவதாக இருந்தால் நன்மைதான் பேச வேண்டும். தீய, வஞ்சத்தனமான, வஞ்சகத்தன்மையான அந்த செய்திகள் பேசப்படக்கூடாது. எனவே எது வேண்டினும் எங்கு நன்மையே நடக்கட்டும், நல்லவை சொல்லப்படட்டும் என்கிற அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி நம்ம பார்த்துட்டோம், திரிகடுகம். எஸ், இன்றைய நாள் நம்ம தனிமை அப்படின்றது உண்மையாக ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தான். நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பக்கம் பார்க்குறப்போ வரம், இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ சாபம். அந்த சாபம் இப்போ நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த சாபத்தை விட்டு வெளியே வருவதற்கு நம்ம சில வழிகளை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனிமையில இருந்து வெளியே வரணும்னு மைண்ட் ஃபர்ஸ்ட் தோணிருச்சு இல்லையா, அதுவே ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஓகே, இதுல இருந்து நான் பிரேக் அவுட் பண்ணிட்டு வரேன். ஏதோ சம்திங் இது வரமாக எனக்கு தெரிந்த முதல் தனிமை இன்றைக்கு எனக்கு சாபமாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அப்போ இது மோசமான ஒரு நிலை, இதுல இருந்து வெளியே வரணும்னு எனக்கு தோணிருச்சுன்னா இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றப்ப அதுல இருந்து வெளியே வர முடியும். அதுல எதை ஃபாலோ பண்றதும் சில விஷயங்கள் கடினமா இருக்கும். ஏன்னா ஸ்கிரீன் டைம் பார்த்துட்டு இருக்கிற அது எனக்கு குறைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அதெல்லாம் உடனே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றிக்கொள்ள முடியும். அது போல நண்பர்கள்ட்ட பேசுறது எல்லாம், திடீர்னு ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசணும், அவங்ககிட்ட எவ்வளவு நாள் நம்ம கம்யூனிகேஷன் என்ன பண்ணிருப்போம், கேப் ஃபில் பண்ணியிருப்போம். அப்போ அந்த கேப்பை திரும்ப அகைன் நம்ம ரீஃபில் பண்ண ட்ரை பண்றப்போ மேபி ஆப்போசிட் சைட்ல இருந்து அதுக்கான சப்போர்ட் இல்லாம போக வாய்ப்புகள் உண்டு. நல்லா எல்லாமே இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயம் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படிலாம் நடக்காது, இது டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுது. இமிடியேட்டா நினைச்சா நெக்ஸ்ட் செகண்ட்ல இருந்து என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள், என்னுடைய உடலை நான் ஒரு கட்டமைப்பிற்குள் கொண்டு வருவது. இந்த உடல் கடவுள் கொடுத்துக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொடை. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த தனிமையில இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா என் மைண்ட் முதல்ல என்ன பண்ணணும், அதாவது ரிலாக்ஸ் ஆகணும், கண்டதையும் திங்க் பண்ணக்கூடாது, கண்டதுலையும் என் கவனம் போகக்கூடாது, நான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்படின்னா முதல் என்னுடைய பாடியை நான் என்ன பண்ணணும்,
ட்ரெயின் பண்ணணும், உடற்பயிற்சி செய்யறது. ஸோ காலையில் எந்திரிச்சு ஓகே எனக்கு மற்றதெல்லாம் செய்ய கஷ்டம், மற்றதெல்லாம் செய்யறதுக்கு பிறருடைய உதவி எனக்கு என்ன பண்ணுறது தேவைப்படுது, ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யாருடைய உதவி என்ன பண்ணுறது தேவையில்லை. திடீர்னு சில பேரை பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஃபிட்டாக ஆகிட்டு வருவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இல்லை எனக்கு திடீர்னு உடம்புல என்ன இருக்குது அக்கறை வந்திருக்கு. ஸோ அதனால் அப்போ அவங்களோட எல்லா ரெகுலர் ரொட்டீன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஹெல்த்தியாகவே என்ன பண்ணுவோம். அப்போ அது போல தனிமையில் இருக்கின்ற பொழுது இந்த ஒரு திரைப்படத்தில் கூட நடிகர் சூர்யா சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அவர் ஒரு லவ் பிரேக்கப் ஆகி ஏதோ சம்திங் வந்து நிற்பார், வந்து நின்னவங்க உடனே ட்ரக் அடிக்ட் ஆயிடுவார். அப்புறம் திரும்ப அவர் அதுலேருந்து வெளியே வரப்போ சொல்லக்கூடிய விஷயம், உங்க உடம்பை என்ன பண்ணுங்க ரெடி பண்ணுங்க, உங்க பாடியை ஃபிட்டாக என்ன பண்ணுங்க மாற்றுங்க, அது மற்ற எல்லா விஷயத்தையும் அது ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணும் அப்படிமா. ஸோ அப்போ அது போல இந்த ஃபிட்னஸை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஏன்னா ஒரு 2 வாரங்களே இந்த சேஞ்சஸ் என்ன பாடியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள மைண்ட் என்ன போகாது. ஓகே இதை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும், இதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு இருந்த பிரச்சனையே அதுதான். என்னால் எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியலங்கிறது. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோக்கஸ் என்ன ஆயிரும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்னால் அடுத்து எதில் சரியாக கவனம் செலுத்த வேண்டுமோ செலுத்தவும் முடியும். கண்டிப்பா செலுத்தலாம். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மனிதன் உருவாக்கிய இந்த அமைப்புகள் மனித மதிப்புகளை பாதுகாக்குமா அல்லது கட்டுப்பாட்டை மீறி செயல்படுமா? தன்னாட்சி ஆயுதங்கள் என்று அழைக்கப்படும் புதிய தொழில்நுட்பம் மனித மேம்பாட்டிற்கு உதவுமா இல்லை கொடிய விளைவுகளை ஏற்படுத்துமா? மனிதன் நேரடியாக கட்டளை அளிக்காமல் இலக்கை தேர்ந்தெடுத்து தாக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கின்ற AI தொழில்நுட்பத்தை நாம் பாதுகாப்பு ஆயுதமாக ஏற்றுக்கொள்ளலாமா? எப்படி அட்டானமஸ் வெப்பனாக மாறுகிறது? ஒரு ஆயுதம் தவறுதலாக ஒரு போர்க்குற்றத்தை செய்தால் அதற்கு யாரை பொறுப்பாக்குவது? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி தொடக்க நூல் 4:8 முதல் 10. காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொண்டான். ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன் எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது என்றார். இந்த அருள்வாக்கு பகுதியிலே வருகின்ற காயின் தன் சகோதரனின் மரணத்திற்கு காரணமாயிருந்தாலும் கூட தான குற்றத்தை செய்ததாக ஒப்புக்கொள்ளவில்லை. யாரும் எதற்கும் பொறுப்பேற்கவில்லை எனில் பொறுப்பு என்பதே யாருக்கும் இல்லாமல் போய்விடும். யாரும் பொறுப்பேற்காதவரை யாதும் குழப்பமே. செயற்கை நுண்ணறிவு இன்றைய உலகில் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கொடிய தானியங்கி ஆயுத வடிவமைப்பில், அதாவது லீத்தல் அட்டானமஸ் வெப்பன், இந்த பகுதியிலே துறையிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. போர்கள் நடைபெறும் இடங்களில் அல்லது தீவிரவாதிகளை அழித்தொழித்தலில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லிக்கொண்டு 50க்கும் மேற்பட்ட நாடுகள் செயற்கை நுண்ணறிவை தங்கள் நாட்டு இராணுவ திட்ட வரையில் சேர்த்துள்ளன. இந்தியா மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் சேர்ந்து சுமார் $3 பில்லியன் மதிப்பில் இந்திரஜால் தானியங்கி ட்ரோன் பாதுகாப்பு அமைப்பு என்னும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. அதிலும் குறிப்பாக கொடிய தானியங்கி ரோபோக்களையும் மியூல் என்று சொல்லப்படக்கூடிய ரோபாட்டிக் நாய்களையும் தனது படைப்பிரிவில் இந்தியா சேர்த்துள்ளது. 28 ஜூலை 2015 அன்று சர்வதேச செயற்கை நுண்ணறிவிற்கான கூட்டு மாநாட்டில் முக்கியமான அறிஞர்களும் உலக தலைவர்களும் கொடிய தானியங்கி ஆயுதங்களை குறித்து எச்சரித்திருந்தனர். ஆயினும் இப்பந்தயத்தில் ஓடி வல்லரசாகிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லா நாடுகளும் வரையறையற்ற முறையில் இத்தொழில்நுட்பத்தில் பணத்தை முதலீடு செய்து வருகின்றன. எந்த ஒரு ஆயுத அமைப்பிலும் முடிவெடுக்கும் அதிகாரம் எப்போதும் ஒரு மனிதனிடம் மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு இயந்திரம் தானாகவே ஒரு உயிரை பறிக்கும் முடிவை எடுப்பது அறநெறிக்கு எதிரானது. எனவே முழுமையான தன்னாட்சி கொண்ட ஆயுதங்களை, ஃபுல்லி அட்டானமஸ் வெப்பன்ஸை சர்வதேச நாடுகள் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஆதரிப்பது இன்று காலத்தின் கட்டாயம். AI ஆயுதங்கள் அவற்றின் மென்பொருளில் உள்ள தரவுகளை கொண்டே செயல்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட இனம், உடை அல்லது நிறத்தை கொண்டவர்களை எதிரி என்று தவறுதலாக வகைப்படுத்தும் அபாயம், அதாவது பயஸ், இதில் அதிகமாக இருக்கிறது. எனவே அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூட
இது காரணமாக அமையலாம். ஒரு பயங்கரவாத குழுவோ அல்லது ஹேக்கர்களோ இந்த ஆயுதங்களின் கட்டுப்பாட்டை திருடினால் அது பேரழிவை ஏற்படுத்தும். டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பற்ற எந்த ஒரு ஆயுதமும் உலகிற்கு ஆபத்தானது என்பதை நாம் உணர வேண்டும். மனித தலையீடு இல்லாமல் செயற்கை நுண்ணறிவினால் இயக்கப்படும் இந்த கொடிய ஆயுதங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக தவிர்க்க முடியாதது என்றாலும் அதன் பொறுப்பேற்கா தன்மை அவாய்டிங் அக்கவுண்டபிலிட்டி என்பது இன்று பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. உலகளவில் செயற்கை நுண்ணறிவிற்கான சட்டத்திட்டங்கள் இன்னும் இயற்றப்படாத நிலையில், கொடிய தானியங்கி ஆயுதங்கள் இன்னும் முறையாக சோதித்து பார்க்கப்படாத நிலையில், செயற்கை நுண்ணறிவில் பல்வேறு குறைபாடுகள் உள்ள நிலையில் இந்த தொழில்நுட்பம் எப்படி மனித குலத்திற்கு நன்மை பயக்கும்? போரிலோ அல்லது பாதுகாப்பிலோ ஏதாவது தவறு நிகழ்ந்துவிட்டால், ஐயோ இது நான் அல்ல என்று சொல்லி யார் வேண்டுமென்றாலும் தன் பொறுப்பை தட்டி கழித்து தப்பிச் செல்ல முடியும். யாரும் பொறுப்பேற்காதவரை யாதும் தவறே. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை நானே தனிமைப்படுத்தி கொண்டே ஆரம்பித்தேன். ஆனால் அது எனக்கு காலப்போக்கில் சுமையாக மாறிடுச்சு. என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியல, நான் லாக் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதுல இருந்து வெளிவருவதற்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா தனிமையில இருக்கிறவங்க ஓப்பன் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போ ஓப்பன் கம்யூனிகேஷன் நம்ம பண்ணாம இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஸ்டேஷனுக்குள்ள ஆளாயிடும். அந்த மன அழுத்தத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு திறந்த மனதோடு நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்மளுக்கு விருப்பத்துக்குரியவங்க கிட்ட நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓப்பன் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ அந்த ப்ரெஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர முடியும். கண்டிப்பா. ஏன்னா இதுல வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னாலே அதுல இருந்து பாதி வெளியே வந்த மாதிரி தான். ஓகே, நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு தனிமையான சூழல்ல இருக்கிறேன், இது எனக்கு வந்து வரமா தெரிஞ்ச ஒன்று சாபமா மாறிடுச்சு, அதை நான் உணர்ந்துட்டேன், வெளியே வரேன் அப்படின்னாலே ஒரு 50% ஆஃப் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நான் என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட அதை உடச்சு பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறதும் ஓகே நடக்க செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் என் ஃப்ரெண்டு கிட்ட நிறைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நான் முன்னாடி என்ன பண்ணியிருப்பேன், ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணோன்னே என்னடா மச்சான் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்டு அவன் கேஷுவலா பேச ஆரம்பிச்சிட்டானா பிரச்சனை கிடையாது. ஃபோன் பண்ணி அப்படியா சரி நான் கொஞ்சம் வேலை இருக்கிறேன் அப்புறம் கூப்பிடுறோம் அப்படின்னு வச்சிட்டானா அது இன்னும் என்ன ஆயிரும் அப்படின்னா, அடுத்து இன்னும் அதை நம்ம ஓப்பன் பண்ணணும்னு வந்தோம், ஒருத்தர் அந்த டோர் என்ன பண்ணிடுவார், சாதாரண மூஞ்சில் அடிச்ச மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டு போயிடுவாரு. ஓகே, நம்மளால அடுத்து இன்னொருத்தர்கிட்ட என்ன பண்ண முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல இது அவங்க பிரேக் அவுட் பண்ணி வர்றது இன்னும் கடினமான ஒன்று தான். நான் என்னுடைய நண்பனை இந்த சூழலை நான் பார்க்குறேன் அப்படி நான் உணர்றேன் அப்படின்னா அவனுக்கு நான் ஒரு வடிகாலா அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னடா இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற கம்யூனிகேஷனை கூட என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணி அந்த விஷயத்தை அவங்க கிட்ட இருந்து நாம் கேட்டுக்கொள்ள முயற்சி மேற்கொள்ளலாம். கண்டிப்பா முயற்சி செய்வோம். ஒரு கலங்கரை விளக்காக அவங்களுக்கு இருந்து அந்த அவங்களுடைய அந்த தனிமை கப்பலை எப்படியாவது கரை சேர்த்துடலாம். தொடர்ந்து பேசலாம், பார்த்த போகுது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மண் வளம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், வரப்புகள் அமைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பலதானிய விதைப்பு பண்ணலாம், பசுந்தாள் உரங்கள் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக சொல்கிறது. இன்னும் குறிப்பிட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த மணல் பாங்கான நிலம், சரளை மண் உள்ள நிலத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு வண்டல் மண் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்கள்லேருந்து வண்டல் மண் எட்டு வந்து ஒரு 4-5 டிராக்டர் லோடு எடுத்துகிட்டு வந்து நல்ல எல்லா பக்கம் விசிறி விட்டு உழுது விவசாயம் பண்ணுறது ஒரு வகை, அது பண்ணலாம். அடுத்து 2வது வந்து பார்த்தா மக்குன தொழு உரம், அதை வந்து நம்ம நிலத்தில் தூவுறது அடுத்து ஒரு வகை. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிடை போடுவோம் இல்லைங்களா, மாட்டோட கிடை ஆட்டோட கிடை, அந்த மாதிரி கிடை போட்டு அதுக்கப்புறம் உழுது மண்ணை ரெடி பண்ணுறது அது ஒரு வகை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொதுவான பொருள்களை போடுற மாதிரி மண்புழு உரம் இருந்ததுன்னா ஏக்கருக்கு 100 அல்லது 200 கிலோ மண்புழு உரத்தை தூவி விடுறது அது ஒரு வகை. அடுத்து வந்து பார்த்தா ஹியூமிக் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். அந்த பவுடரை கரைச்சி அந்த நிலத்தில் நம்ம கரைச்சி விட்றது, தண்ணி பாய்ச்சிட்டு கரைச்சி விட்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்யும்னா, மண்ணில் ஒரு சத்து பொருள்களை நிறைய இறக்கி விட்டு அது நிறைய மண்ணில் சேர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் மண் வளத்தோட அடிப்படை, சரிங்களா?
இந்த மண் வளம் இப்படிலாம் செய்யும்போது இதை திருப்பி 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 ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பொருள்கள் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்துலேயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகம் இருக்கும், ஜேடி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே மண் மற்றும் நீர் பரிசோதனை நிலையங்கள் இருக்குங்க. அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நிலத்தோட மண்ணை ஆய்வு கொடுக்கலாம், தண்ணீரை ஆய்வு கொடுக்கலாம். அதை வந்து நம்ம ஆய்வு செஞ்சு நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு அதோட எப்பவும் 7 அப்படிங்கிற நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் மேலே வந்து அமில காரநிலைன்னு போட்டிருக்கும். அது 7 அப்படின்னு இருக்குது சமநிலை. 7க்கு கீழே இருந்தால் அமில நிலை, 7க்கு மேலே இருந்தால் காரநிலை. இப்போ அமில நிலை அப்படின்னு வரும்போது இப்போ உதாரணத்துக்கு 5.5 இருக்குது, 4.5, 5.5 அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது மலையோட சரிவில் மலையடி வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா அதற்கு நம்ம நிலத்துக்கு வேணுங்கிற ஒரு சில பொருள்களை போட்டு அதை எப்படி சொல்கிறது முக்கியமாக சுண்ணாம்பு மாதிரியான பொருள்களை சேர்த்து மண்ணோடைய அமிலத்தன்மையை மாற்றி 7 நோக்கி கொண்டு வர்றது இது ஒரு வகை. ஒருவேளை 7.5, 8 வரையிலும் ஓகேங்க. 8க்கு மேலே போச்சுன்னா அது கலர் நிலம், 8.5க்கு மேலே போச்சுன்னா ஒவ்வொரு நிலம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த காரியம் வந்து தக்கைப்பூண்டு, சணப்பு தக்கைப்பூண்டு வளர்க்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் முக்கியமாக தக்கைப்பூண்டு வளர்த்து மடக்கி உழுகிறது அது ரொம்ப முக்கியம், அது பண்ணலாம். அடுத்து 2வது வந்து இந்த நம்ம குளத்துலேருந்து வண்டல் மண் கொண்டு வரணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவுமே ரொம்ப கவனமாக கொண்டு வரணுங்க. ஏன்னா அந்த வண்டல் மண் சேர்றதுலையுமே வந்து பார்த்தா வண்டல் மண் மட்டும் முந்தி காலத்தில் வண்டல் மண் நல்ல தரமானதாக இருந்ததுங்க. இப்போ என்னாச்சுன்னா எல்லா விதமான நிலங்களில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கரைஞ்சு ஓடி வந்து நிலத்தில் விழுகிறது. அப்படி இருக்கிறது ஒரு தொல்லைங்க. அந்த தொல்லை அது வந்து அப்போ அந்த வண்டல் மண்ணில் அதிகப்படியான கெமிக்கல் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தொழிற்சாலைகள் இருக்குன்னா அதோடைய கழிவுகள் ஓடி வந்து நிலத்தில் படிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனமாக எடுத்து தான் நம்ம நிலத்தில் பண்ணோம். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே டைமில் நிறையா போடாமல் 4லேருந்து 5 டிராக்டர் லோடு போட்டுக்கிட்டால் போதும். அதை பரப்பி விட்டு உழுது நம்ம விவசாயம் பண்ணால் சரியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பொதுவாக இந்த டெல்டா மாவட்டங்களில் இருக்கவங்கெல்லாம் மண் வளத்தை பாதுகாக்கணும்னா அந்த சணப்பு தகைமுழு போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய தண்ணீர் நிறைஞ்சிருக்கப்போ மழைக்காலத்தில் தண்ணி நிறைஞ்சிருக்கப்போ வடிஞ்சு போகாமல் முறையான வடிகாலை ஏற்படுத்தி தண்ணியை வெளியே அனுப்பிச்சிடுறது மேலே இருக்கக்கூடிய வளம், அதாவது புதிதாக வந்த தேங்கி நிற்கிற தண்ணியை வெளியே அனுப்பிச்சிடுறது ரொம்ப முக்கியம். அடியில் இருக்கக்கூடிய ஒரு காலடி தண்ணி நிற்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணீர் வலிஞ்சு போகிற மாதிரி வடிகால அமைப்பை ஏற்படுத்துகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது களிமண்ணில். சரிங்களா, மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். தனிமையில் இருப்பவர்கள் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் வெளியே வரணும்னா அதுக்கு சில வழிகள் இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பயனுள்ள வகையில் இந்த டிப்ஸ் வந்து உதவும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அடுத்ததான் என்ன வழி நம்ம யோசிக்கிறோம். ஸோ அடுத்ததான் இந்த தனிமையில் இருக்கக்கூடியவங்க, இது வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அப்படிலாம் கிடையாது, எல்லா ஏஜ்லையுமே வந்து இதில் இருக்காங்க. வயசானவங்க, மேபி கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தனிமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபமாக என்ன பண்ண இருந்துட்டு இருக்கும். அப்போ இதை வந்து மேலும் அதில் மாட்டி சிக்கி கொண்டு தவிக்காமல் அதுலேருந்து வெளியே எஸ்கேப் ஆகி வர்றதுக்கான வழிகள் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ அதில் அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரொட்டீன் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம். இதை வந்து ஒரு ரொட்டீனா என்ன பண்ணுங்க, ஃபார் டெய்லி இதை வந்து இதை என்ன பண்ணுங்க செய்யுங்க. வெளியே போயிட்டு வாங்க, எந்த இடத்துல உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அங்க இருந்து அந்த என்வாயர்மெண்ட் என்ன பண்ணுங்க மாத்துங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னோம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட என்ன பண்ணுங்க பேசுங்க. இப்போ இதுல ஏதோ ஒன்று டெய்லி நான் கண்டிப்பா பண்ணியே தீர்வேன்னு என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்று நான் வந்து டெய்லி என் 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் எவ்வளோ நேரம் முடியுதோ என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஃபோன் பண்ணி மணிக்கணக்கா நான் அரட்டை அடிப்பேன். என்ன பேசுறேன் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் நான் அவன்கிட்ட என்ன பண்ணுவேன், டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு தான் தூங்க. ஒரு நாள் கூட நான் அவன்கிட்ட பேசாம என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். அந்த ஃப்ரெண்ட் ரெடியா இருக்கணுமே கண்டிப்பா. ஏன்னா ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பி வச்சுக்க வேண்டியதான். முதல்ல ஒருத்தனை கூப்பிடுவோம், ஒருத்தன் எடுக்கல அடுத்தவனுக்கு கூப்பிடணும். ஆனால் நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசாம என்ன பண்ண மாட்டேன், தூங்க மாட்டேன். டெய்லி ஆங்கர் அப்படிங்கிற மாதிரி நங்கூரம் போல இந்த வேலையை கண்டிப்பா நான் செய்வேன். ஓகே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க, எனக்கு அவன்கிட்ட பேசினாலும் அவன் கூட கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணிருந்தான், என் பக்கம் திருப்பி நான் என் கவலையை அவன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவன் கவலையை என்கிட்ட சொல்லி எனக்கு கூட கொஞ்சம் என்ன பண்ணிருந்தான், கவலையாக்கிடுறான். அப்படின்னா வெரி சிம்பிள், நான் இந்த புக்கு படிக்காம இத்தனை பக்கங்கள் நான் வாசிக்காமல் என்ன பண்ண மாட்டேன், தூங்க மாட்டேன். ஏன்னா உண்மை ஒரு புத்தகத்தை காட்டிலும் ஒரு அருமையான நண்பன் இருக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக
கிடையாது. Never. ஸோ அப்போ அந்த தனிமையில் அந்த புத்தகத்தை இன்னும் நண்பர்களாக ஆக்கி கொள்கின்ற பொழுது எப்பப்பெல்லாம் ரீசெட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ, எப்பப்பெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதோ, எப்பப்பெல்லாம் எனக்கு பக்கத்தில் யாரும் துணைக்கு ஆள் இல்லைன்னு தோணுதோ, அந்த டைம் புக்கை தூக்கி உட்காந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே மாறிடும். ஸோ அப்போ இது போல ஏதாவது ஒரு ஆங்கர் ரோல் பண்ற மாதிரி நங்கூரம் போல இந்த ஒரு விஷயத்தை என் வாழ்வில் நான் தினந்தோறும் செய்வேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதை செய்ய தொடங்கினா நிச்சயமாக இப்படிப்பட்ட தனிமையான சூழலில் நம்மால் கண்டிப்பாக வெளிவர முடியும். கண்டிப்பா வெளியே வர முடியும் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது இந்த சம்மர்ல என்னென்ன மாதிரி பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உடல் உஷ்ணம், நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, மலச்சிக்கல், பைல்ஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் ஜென்ரலா இந்த சம்மருக்கு வரும். கிட்னி ஸ்டோனும் வரலாம். அநேக பேருக்கு இந்த சம்மர்ல கிட்னி ஸ்டோன் வரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பைல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் மூல காரணம். பைல்ஸில் நிறைய வகை இருக்குது. அது எந்த வகை பைல்ஸாக இருந்தாலும் முடிந்தளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டு எடுக்கலாம். 99% அறுவை சிகிச்சை இல்லாமல் க்யூர் கிடைக்கும். இப்போது ஒரு பேஷண்ட்டு ஒரு 50 வயது இருக்கும். 30 ஆண்டுகளாக அவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம். 3 முறை அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க. திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு பெரிய கவலை. அந்த முகத்தை பார்த்தாலே சந்தோஷம் இல்லை. ஏன்னா வலி, வேதனை, பைல்ஸ் ப்ராப்ளம், ப்ளீடிங் பைல்ஸ், மலச்சிக்கல், எரிச்சல், வலி, அரிப்பு, இவ்வளோ வேதனையோட இருக்கும்போது மோஷன் வித் பிளட்டு. அப்போ அனிமிக்கு வயது 50, ஒரு இயல்பா நல்லா ஜாலியா இருக்க முடியல. நல்லதா அவங்களுக்கு விருப்பப்பட்டது சாப்பிட முடியல. ஏன்னா 30 ஆண்டுகளாக 3 முறை அறுவை சிகிச்சை செய்தும் பைல்ஸ்ல அவங்களுக்கு தீர்வு இல்லை. நம்ம மாதா தொலைக்காட்சி பார்த்து தான் வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு முதல் அதுக்கு வேண்டியான ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் கொடுத்தாச்சு. நான் சொன்னேன் டயட்டு ஃபாலோ பண்ணுங்க, 100% டயட்டு ஃபாலோ பண்ணுங்க. இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாத பொருட்களை சொல்லிடுறேன். பச்சை மிளகாய், கத்திரிக்காய் காம்போட போட்டு சமைச்சிட்டு காம்பு எடுத்துட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா கத்திரிக்காயும் சாப்பிடாதீங்க. முக்கியமாக சிக்கன், சீ ஃபுட்டு தொடக்கூடாது. புரியுதுங்களா? டீ, காஃபி, சுகரு, ஜாம், சாஸ், பிக்கிள் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. மோர் எடுக்கலாம், இளநீர் எடுக்கலாம், நன்னாரி சர்பத் எடுக்கலாம். மீதி டயட்டு ஃப்ரூட்ஸு, வேற என்னென்ன காய்கறி, கீரைகள் எல்லாமே, முள்ளக்கி, இப்படி வாழைப்பூ, அத்திப்பழம், புரியுதுங்களா? இப்படி ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிடக்கூடியது. அதே போல் சீரகம், நீங்கள் வாழைப்பழத்தோட சேர்த்து சீரகம் சாப்பிடலாம். வாழைப்பழங்கள் சாப்பிடலாம். மார்னிங் டு நைட்டுமா லிஸ்ட் கொடுத்துருவோம். முன்ன பின்ன நீங்கள் மாற்றி எப்போ வேணால் அவ்வளோ ஐட்டம் கொடுப்போம். சாப்பிட்ற ஐட்டம்ஸ் அதை நீங்கள் சாப்பிடுங்க. டென்ஷன் இல்லாமல் இருக்க, நல்லா ஜாலியாக இருக்க. அப்புறம் சிக் பாத்துக்குன்னு ஒரு மெடிசன் இருக்கு, அதுவும் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம். அது அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? அது போல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல இருந்து உள்ளுக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்ககிட்ட பைல்ஸுக்குன்னு வந்த பேஷண்ட் யாரும் போய் அறுவை சிகிச்சை செய்யவே இல்லை. இப்போ பைல்ஸ் ப்ராப்ளம் பாருங்க, பாடி ஹீட்டு, பிளட் லாஸ், அனிமிக்கு, புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு தேவை. அதனால சுகரு, ஐஸு பயன்படுத்தாதீங்க. அது எந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, ஃபோட்டோ எடுத்துருங்க. அதை வச்சு பார்த்து உங்களுக்கு என்ன நேர்லையோ இல்லை ஆன்லைன்லையோ கன்சல்டேஷன், மெடிசன்ஸ், டயட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. முடிந்தளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கம்
உங்க கையில இருக்கு. குணம் ஆகிறது உங்க கையில இருக்கு. என்ன உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்களோ அது பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்க. அடிஷனலா கூட இன்னும் 6 months கூட ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா திருப்பி பாதிப்பு வருது. உங்களுக்கு பாதிப்பு வராம இருக்கணும்னா சில நாட்கள், சில மாதங்கள், இல்ல வருடம் கூட கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கலாம். அது நோயின் தாக்கத்தை பொறுத்து. அதனால பைல்ஸ் ப்ராப்ளமா முடிஞ்ச அளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை உண்டு, பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் நாம் ஏதோ ஒரு தனிமையான சூழலில் வரமாக நினைத்து அதில் சாபத்தில் மாட்டிக்கொள்கின்ற பொழுது அது இன்னைய நிலைமையை மோசமாக்குது அப்படிங்கிற சூழலை உணர்கின்ற பொழுது அதிலிருந்து வெளிவரணும்னு நமக்கு தோன்றப்போ நாம செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அதான் பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இந்த தனிமையில நம்ம இருக்கும்போது நீங்க சொன்னீங்களா அந்த கவனத்தை வந்து சிதறடிக்கும் அப்படின்ட்டு. எதனால அப்படின்னா பல காரியங்களை கொடுத்து நம்ம வந்து மண்டையில போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணும், ரியாலிட்டி, அதாவது உண்மையை நோக்கி நம்மளுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும், அதனை ஊட்ட வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதை நம்ம செய்வதற்கு முற்பட வேண்டும். நிச்சயமா. ஏன்னா எல்லாருக்குமே கற்பனையாகவே ஒரு யூகம். என் ஃப்ரெண்டு பேச சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு பேசினா என் ஃப்ரெண்டு பேசாம போயிட்டா நான் என்ன பண்றது, ஒரு கற்பனையான யூகம். ஸோ தனிமையில இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன சொல்லுங்க, ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க. அப்ப நமக்கு ஒரு யூகம் இருக்கும். என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா பேசுவானா பேச மாட்டானா தெரியல. அப்போ அதை ரியலா ஃபீட் பண்ணணும்னா அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணிடணும், ஃபோன் பண்ணிடணும். ஒருவேளை அவன் பேசிட்டானா நமக்கு தீர்வு என்ன, எப்ப என் ஃப்ரெண்டு பேசிட்டாமா, பேசலையா, சரிப்பா அவன் பேசலப்பா, ஓகே அடுத்த ஃப்ரெண்டை தேடி என்ன பண்ணலாம், வாங்கிட்டு போயிடலாம். ஓகே அவன் இவ்வளவு நாள் பேசாம இருந்தான், அவன் லைஃபை பார்த்துட்டு போயிட்டான், நம்ம லைஃபை பார்க்க வேண்டியதான். ஸோ அடுத்த ஆள்கிட்ட போறது, அதை நினைச்சு கவலைப்படுறதோ வேதனைப்படுறதோ எந்த ஒரு கூடாது. ஸோ அப்படி ரியலா நம்ம ஃபீட் பண்ண நம்முடைய மைண்டுக்கு, ஓகே இதுதான் உண்மையான தகவல், நாம இவ்வளவு நாள் நினைச்சது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அனுமானம் தான், ஒரு யுகம் தான், அதை நம்மள யூகிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறக்க செய்து இதுதான் ரியல் அப்படின்னு ஃபீட் பண்ண தொடங்குகின்ற பொழுது நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழலில் இருந்து நம்மால் வெளிவர முடியும். ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள், ஒரு வேகான கண்டென்ட், ஒரு டிஃபரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு சிந்திக்க கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் சேவியர் நவீனா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். தஷ்மிதா இன்று தனது 21ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா எழிலரசன், அம்மா லதாராஜ், பாட்டி செலின் தங்கராஜ், மாமா பிரின்ஸ், அத்தை அம்பிகா, சகோதரி ரிதுமிதா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழா கோலம். இன்றைய நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடினாங்களோ ஜோ, அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஸ்பெஷலான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. இறையாசை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி இறை மக்கள் அனைவருக்கும் ஆசி கலந்த வணக்கம். இன்று இறைவன் நமக்கு அளிக்கும் இறையாசீர் திருப்பாடல் 91 இறைவார்த்தை 11. நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். இறைவனின் பாதுகாப்பையும் உடனிருப்பையும் உறுதிப்படுத்தும் திருப்பாடல் இது. நமக்கு துன்பம் வருகிற வேளையில் மட்டும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து பாதுகாக்கிறார் என்று இல்லாமல், ஆக எல்லா காலங்களிலுமே எல்லா வேளையிலுமே ஆண்டவரின் உடனிருப்பும் பாதுகாப்பும் நமக்கு உண்டு. அதுவும் மனிதர்களாகிய நம்மை பாதுகாக்க வானதூதர்களுக்கு கட்டளை கொடுத்து நம்மை வழி நடத்துபவராக இருக்கின்றார். இதிலிருந்து இறைவன் எந்த அளவுக்கு நம்மீது அன்பு வைத்துள்ளார் என்பதை நாம் உணர முடிகிறது. நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம், இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், சிறு குழந்தைகள் மீது நீங்கள் கவனமாக இருங்கள், ஏனெனில் இவர்களுடைய வானதூதர்கள் என் தந்தையின் முன் நிற்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் வளர வளர அந்த வானதூதர்களும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துபவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த வானதூதரின் பாதுகாப்போடு வளர்ந்து இறை ஆசிரை பெறுகின்ற மக்களாக நாளுக்கு நாள் நாமும் வளருவோம். இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது தங்கி தமது ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிவாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான ஒரு பாடம்
நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு சூழலில் நாம் தனிமையாக இருக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது அது நாளடைவில் நம்முடைய ஒரு சாப நிலைக்கு நம்மளை இட்டு செல்கின்ற பொழுது அதுல இருந்து எப்படி நாம வெளிவருவது அதற்கான சிந்தனையை கடவுள் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு. இது எல்லோரும் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலா அப்படின்னு கேட்டா தெரியல. மேபி எல்லாரும் இருக்கலாம், வெளியே சொல்லாம இருக்கலாம், சிலர் ஓப்பனா என்ன பண்ணிருக்கலாம், ஷேர் பண்ணிருக்கலாம், சிலர் உண்மையாகவே அந்த சூழலை தற்போது என்ன பண்ணிட்டு இருக்கலாம், கடந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு நிலையில இதை பத்தி பேசலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு கடவுள் ஒரு வாய்ப்பை, ஒரு சிந்தனை நமக்கு தூண்டி எழுப்பி இருக்கிறார். அப்ப கண்டிப்பா அது யாரோ ஒருத்தர் நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த வகையில் அதை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்களை பயன்படுத்தி அத்தகைய தனிமையிலிருந்து வெளிவர கடவுளுடைய துணையை கேட்டுக்கொள்வோம். கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்ச நாள் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, முயற்சிகள் செய்வோம், மாற்றங்கள் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.